பெண்களை தொழில் முனைவோராக்கும் முயற்சியில் செயல்பட்டு வருகிறது மதுரை காமராஜ் பல்கலைக்கழகத்தின் வயது வந்தோர் கல்வி மையம். மதுரை காமராஜ் பல்கலைக்கழகத்தின் வயது வந்தோர் கல்வி மையத்தின் பயிற்சி மையம் 1979ஆம் ஆண்டு துவங்கப்பட்டது. இந்த மையம் 1993ஆம் ஆண்டு முதல் சுய வேலைவாய்ப்பு பயிற்சி மையமாக செயல்பட்டு வருகிறது. பெண்களை தொழில் முனைவோராக்கும் பயிற்சியில் பல்வேறு பயிற்சிகள் இங்கு அளிக்கப்படுகிறது. அழகு கலை பயிற்சி, மூலிகை மருந்துகள் தயாரித்தல், அலங்கார ஆபரணங்கள் தயாரித்தல், மெஹந்தி இடுதல் என பல்வேறு பயிற்சி வகுப்புகள் நடத்தப்படுகின்றன. குறைந்த நாளில் மெஹந்தி மற்றும் ஆபரணங்கள் தயாரித்தல் போன்ற பயிற்சியை பெறுவதன் மூலம் தங்களால் சுயமாக சம்பாதிக்க முடியும் என்று பயிற்சியில் கலந்து கொண்ட பெண்கள் தெரிவித்தனர். காமராஜர் பல்கலைக்கழக வயது வந்தோர் தொடர்கல்வி திட்டத்தின் கீழே மெஹந்தி கோர்ஸ் படிச்சுட்டு இருக்கேன். இது 10 days கோர்ஸ் தான். ஜர்தோசி மெஹந்தி, ட்ரெடிஷனல் டிசைன்ஸ் அந்த மாதிரி நிறைய இது பண்றாங்க. ஒரு வெட்டிங் போனோம்னா டெஃபினட்டா நம்ம 3000 4000 அந்த மாதிரி ஏர்ன் பண்ணலாம். ஷார்ட் டைம்ல நம்ம ஒரு தொழில் கத்துக்கிற ஒரு வாய்ப்பு நம்மளுக்கு கிடைக்குது. ஜுவல் மேக்கிங், மெஹந்தி டிசைனிங் எல்லாத்துலேயும் ஜாயின் பண்ணி படிச்சுட்டு இருக்கேன். குறைச்ச முதலீட்டிலே நிறைய ஏர்ன் பண்ணுற மாதிரியான கோர்சஸ் எங்கள் காலேஜில் தான் இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்கிறாங்க. இதில் ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டும் தேவையில்லை, பட் நிறைய எங்களால் ஏர்ன் பண்ண முடியுன்ற கான்ஃபிடென்ட் இருக்கு எங்களுக்கு. பெண்களுக்கு மட்டுமின்றி சுய வேலைவாய்ப்பு மூலம் முன்னேற துடிக்கும் இளைஞர்களுக்கும் இந்த மையத்தில் ஏசி மற்றும் பிரிட்ஜ் பழுது பார்த்தல், எலக்ட்ரிக்கல் மற்றும் எலக்ட்ரானிக்ஸ், ஹார்ட்வேர் போன்ற தொழிற்பயிற்சிகளும் அளிக்கப்படுகிறது. இங்கு பயிற்சி பெறுவோருக்கு வழங்கப்படும் சான்றிதழை பயன்படுத்தி எளிதில் வங்கியில் கடன் பெற்று தொழில் துவங்க முடியும் என்று திட்ட ஒருங்கிணைப்பாளர் சாந்தி தெரிவித்தார். இந்த கோர்சஸ் மூலமாக சுயமாக சம்பாதிக்கலாம். வீட்டையும் பெண்களுக்கு ரொம்ப மிக முக்கியமாக நல்லது என்னவென்றால் வீட்டையும் பார்த்துட்டு இதை பண்ணலாம். யூனிவர்சிட்டி கொடுக்கிற சர்டிபிகேட் இமிடியேட்டா உங்களுக்கு நல்லா தெரியும். அதுல நல்ல வேல்யூ இருக்குது. அதுல உங்களுக்கு பேங்க் லோன் கொடுக்க ரெடியா இருக்கிறாங்க. ஏன்னா யூனிவர்சிட்டியோட சர்டிபிகேட்னால. அரசு வேலை வாய்ப்பை எதிர்பார்க்காமல் இளைஞர்கள் சுய தொழில் மூலம் முன்னேறுவதற்கான இந்த திட்டத்தை தமிழகத்தின் அனைத்து பல்கலைக்கழகங்களும் செயல்படுத்த வேண்டும் என்ற கோரிக்கையும் பொதுமக்களிடம் எழுந்துள்ளது.